சார். நான் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து வரேன் சார். என் நேம் மதியழகன். ஸோ இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸ்லாம் அதிகமாக கேமு இந்த மாதிரி அவுட்டோரே வெளியே வராமல் ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மென்டல் ஹெல்த்லாம் அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ அதை பற்றின ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். இந்த காலத்தில் இன்னும் சுகரு, பிபி, பசங்க எதுவுமே கேமு எல்லாம் மொபைலு, கம்ப்யூட்ரு எல்லாம் பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு உடல் உழைப்பு எதுவுமே இல்லை. இதனால் என்ன ஆகுது, சுகரு, பிபி 15 வயசு 20 வயசு பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. அட்டாக்கு, ஹார்ட் அட்டாக்கு 20 வயசு இன்றைக்கி நீங்களும் நியூஸில் பார்ப்பீங்க எத்தனை பேர் ஒரு டாக்டர் ஜிம்முக்கு போய் இதானது இறந்தது, ஒரு லேடி டாக்டரு, இந்த மாதிரி நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டெய்லி வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன ஒன்றுன்னா, நான் எங்கள் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் காலேஜில் படித்தவங்க தான். ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்டு, கபடி, ஸ்விம்மிங்கு எல்லாமே இருந்தது. எங்களுக்கெல்லாம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் போய் 15 வயசு போய் 20 வயசு இப்போவே அந்த இன்ஜெக்ஷனு, சுகருக்கு இது எல்லாம் சுகர் டேப்லெட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லாம் எதனால இந்த செல்லு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், சேம் கம்ப்யூட்டர் இதெல்லாம் விட்டுப்பட்டு இதே இருக்க வேண்டியதுதான். ஒரு இது மாதிரி வச்சுட்டு காலையில் மார்னிங் ஈவினிங்கு இதெல்லாம் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி எதாவது இருந்தால் தான் உடம்புல வேர்வை வந்தால் தான் நமக்கு வந்து இது வந்து நார்மலாக இருக்கும். மனிதனுடைய அந்த காலத்தில் 90 வயசு 80 வயசு வரைக்கும் இது பண்ணாங்க. இந்த காலத்தில் 50 60 தாண்டதே பெரிய அதிசயமாக இருக்குது. கொரோனா எத்தனை பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வந்தது, இதெல்லாம் ஒவ்வொரு இது அப்பா அதை இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து வரோம். நான் ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி படிக்கிறேன். என் பேர் கோபிகாஸ்ரீ. இந்த எந்த ஜென்ரேஷன் வந்து ஃபோனில் அடிக்ட் ஆகி அதனால் அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸும் வருது, மென்டல் இஷ்யூஸும் வருது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கலாம். இது செல்லுங்கிறது இப்போதைக்கு இந்த காலத்துக்கு கண்டிப்பாக வேணும். இருக்கிற செல்லு வேணும். இப்போ லெட்டர் எழுதுறது பிடிக்கிறது இல்லாமல் போச்சு. யார் லெட்டர் எழுது சப்போஸ் நானும் வேலைக்கு போகிறப்பெல்லாம் போயிட்டு 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வரும். மில்லுக்கு போனால் காலையில் போனால் சாயந்தரம் தான் வந்தேன். வீட்டில் வந்து வந்தால் தான் நிஜம். ஆனால் அங்கே நின்று நடக்கணும்னு யாருக்கும் தெரியாது. அவங்களாம் காலைக்கு சொன்னால் வேலை மில்லுக்கு சொன்னால் தான் உண்டு. ஆனால் இப்போ வந்து வேலைக்கு போனால் நான் வேலைக்கு வந்து இங்கே கம்பெனிக்கு வந்துட்டேன், சேஃப்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபோன் இருக்குது. அதுவும் ஒரு பரவாயில்ல. அப்புறம் பொண்ணுக்கு வேலைக்கு ஊருக்கு போனாங்கன்னா, அம்மா நான் ஊர்லேருந்து வந்துட்டேன், ஊரில் இங்கே காலேஜ்லேருந்து வரேன், நான் ஊருக்கு வந்துட்டு இருக்கிறேன், இந்த பஸ் ஏறிட்டேன், இந்த மாதிரி சொன்னால் அவங்க அங்கே வந்து வெயிட் பண்ணுவாங்க, உங்களை கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் அங்கேருந்து காலேஜுக்கு வந்தீங்கனாலுமே நான் காலேஜ் சேஃப்டியாக வந்துட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறேன், உள்ளுக்குள்ளே உடம்புக்கு நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்றேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, ஃபோன்லேயே பேசிக்கலாம். இப்போ லெட்டருங்கிறது மூலம் ஃபோன் பேசுகிறதுனால இப்போது எல்லாம் ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிருது. எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருது. அதனால் ஃபோனு நல்லது தான், ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்து ஜென்ரேஷனுக்கு சில பேர் ஃபோன்லேயே முழுகிடுறாங்க. ஃபோனில் ஒரு 10 வயசு பையன் ஃபோன் பார்த்து என்னச்சு அந்த ஃபோனை முழுங்க அந்த பையன் அழுகிறான், இதாகிறான், அவன் ஒரு இது தப்பான முடிவுக்கு கூட சூசைட் பண்ண போகிறான். அதை ஒரு புடி வச்சு மனதெல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த கையை ஆக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. குழந்தைகளுக்கு ஃபோன் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு என் பேர் முகமது இஸ்லாம். நான் வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வரோம். இப்போ ஹெல்த் கேரை பற்றி எங்கள் காலேஜில் ஒரு எம்பத்தி பேசுகிறேன். அவங்களுக்கு இதை பற்றி என்ன சொன்னால், உதாரணத்துக்கு என்ன பொண்ணுகளே எடுத்துக்கங்க, பியூட்டிஷியன் கடைக்கு போகிறாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங்கிறாங்க, ஃபேஸ் வாஷ்ங்கிறாங்க, அது இதெல்லாம் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு சோடியம் ஹைப்போக்ளோரைட் வைக்கிறீங்க, அது லிட்டர் ₹1 தான். ஆனால் அங்கே பியூட்டிஷியன் கடைக்கு போனீங்கன்னா ₹1 இல்லை ₹5 நீங்கள் வந்துருப்பாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைட்னா என்ன ப்ளீச்சிங் தான், அது லிட்டர் ₹1 இருக்குது. இன்றைக்கி அது வந்து கூட மற்றதெல்லாம் கலந்து இது பண்ணும்போது ஃபேஸு சிலருக்கு செய்கிறதுன்னா முகமெல்லாம் அலர்ஜி ஆகுது, ஹேர் கட்டு. அவங்க ஃபீஸ் எவ்வளோ வாங்கினா ₹700 ₹1000 ஃபேஸ் கட்டு. இது உடம்புக்கும் கெடுதல். இன்றைக்கி மூஞ்சி கண்ணு வீங்குது, காது வீங்குது, தோல் ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி நிறைய வருது. ஏன்னா பியூட்டிஷியன் போய் மக்கள் மத்தியில் லேடிஸ் ஜென்ஸுங்களும் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் சலூன் கடைக்காரனே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல கோடி சம்பாதிச்சுருக்காங்க. அங்கங்கே பிரான்ச்சு ஸ்டுடியோ இந்த மாதிரி கடை நேச்சுரல்ஸு இந்த மாதிரி நிறைய போட்டு. ஆனால் பாதிப்பு என்னன்னு தெரியறதில்லை. ஆனால் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் தான் இதனுடைய ப்ராப்ளம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கெமிக்கல்
கரெக்டாக. ஏன்னா வெறும் இந்த கால்சியம் ஹைப்போக்ளோரின் சோடியம் ஹைப்போக்ளோரின் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம சாதாரண வீட்டில் யூஸ் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் தான். அந்த ப்ளீச்சிங் பவுடரையே நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகுது, இதாகுது. அப்புறம் ரெண்டாவது சாப்பாடு. இப்போ நீங்கள் சாப்பாடே கரெக்டான இல்லைன்னா சோடியம் பைகார்பனேட் இப்போ 32 இருக்கணும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு அது குறைஞ்சதுன்னா கை காலெல்லாம் இழுத்து 28 வரலாம். அப்போ நம்ம லேப் டெஸ்ட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 28 வரும்போது என்ன ஆகுது, அந்த கைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இழுத்துக்குது. ஏன்னா சோடியம் பைகார்பனேட் அங்கே கம்மியாகிடுது அவனுக்கு. அப்போ என்ன ஆகுது, இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இதெல்லாம் இது அவாய்ட் பண்ணிட்டு அந்த காலத்து மாதிரி மஞ்சள் இது அந்த காலம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த தோல் இது வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 30 வயசு பொம்பளை பார்த்தீங்கன்னா மேக்கப் அப்படின்னா 70 வயசு கிளை ஜென்ஸாகட்டும் அது இதாகட்டும் அந்த மேக்கப்பில் போயிட்டு இவங்க சம்பாதிச்சு அவங்களே பல கோடிக்கு அதிபதியாக. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எத்தனை கடை இருக்குது. கோயம்புத்தூர், பெரிய மும்பை, பெங்களூர், அதை வச்சு இன்றைக்கி அவங்க பழக்கம். ஆனால் அவங்க ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இது எஃபெக்ட்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் மக்கள் மத்தியில் அதை பரப்பி அதை பெரிய ஹேர் கட் பண்ணி இது பண்ணி இது. அப்புறம் நம்ம இன்றைக்கி ட்ரெஸ்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எடுக்கிற பாட்டில் வச்சு தான் அவங்க எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஃபேக்டரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரோட்டில் இருக்கிற பாட்டிலில் பொறுக்கிட்டு அதெல்லாம் கரெக்டாக ஸ்கின் இதாகினா அப்புறம் ட்ரெஸ்ஸை வந்து அல்க்ளீன் ஆசிட் போட்டு ரிமூவ் ஆகுதுன்னா அது ஃபுல்லாக என்ன ஆகுது, சொறி இதெல்லாம் வருது. இதெல்லாம் ஹெல்த்துக்கு தான். அவன் கரெக்டாக யூஸ் பண்ணி பிஹெச் வந்து 6.5 இருக்கணும். ஆனால் அது இருக்கிறது இல்லை. நீங்கள் பிஹெச் பேப்பர் எடுத்து செக் பண்ணிங்கன்னா ஒன்றும் அல்கலி பிஹெச்சாக இருக்குன்னா ஆசிட் பிஹெச்சாக இருக்குது. அப்போ இவன் வந்து கரெக்டாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி இது பண்ணா டை அதே மாதிரி தான் லோக்கல் டை நம்ம கரெக்டான டை யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ என்ன ஆகுது, இந்த உடம்புல இருக்க ட்ரெஸ்ஸு பூரா இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு லுங்கி எல்லாமே இன்றைக்கி இந்த ரோட்டில் இருக்கிற பாட்டிலில் பொறுக்கிட்டு போகிறாங்களே அதை வச்சு தான் இன்றைக்கி. அதாவது 70-30 காட்டன் வேஸ்ட் காட்டன் வந்து 70 பாலிஸ்டர் இந்த பாட்டிலையும் யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் நிறைய. ஆனால் அதெல்லாம் வெளியே மார்க்கெட்டில் வந்தாங்க ஒரிஜினல் 100% காட்டன். ஒரிஜினல் 100% கிடையாது. இன்றைக்கி வர டிஷர்ட்டே எப்படி 100 ரூபாய்க்கு விற்க முடியும்? ஒரிஜினல் காட்டன் வந்து சத்தியமாக அந்த ரேட்டுக்கு விற்க முடியாது. இன்றைக்கி 100 ரூபாய்க்கு விற்கிறேன். அது என்ன ரோட்டில் இருக்கிற பாட்டில் தான். பிளாஸ்டிக் இப்போ பெட்ரோல்லேருந்து வர்றது இதெல்லாம் நம்ம ஆயில் அதில் தான் வந்துட்டு இருக்குது. இத்தனை கோடி மக்களுக்கு இப்படி சன்ஃப்ளவர் வரும் ஆயில் எல்லாம் பூரா அதுதான். அவன் இல்லைன்னா அவன் எங்கே இது பண்ணிட்டு இருக்க முடியும். எல்லாம் சாப்பிடும்போது என்னது அட்டாக்கு இது அலர்ஜி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. இதனால இந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியா? எல்லாமே லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் எல்லாம் ரீசைக்கிள் போய் உடம்புல வந்து சேர்றதில்லை. இதுதான் காரணம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா ஃபோன்னால நிறைய அட்வான்டேஜஸ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம நிறைய யூசேஜுக்கு ஃபோன் கண்டிப்பாக தேவை தான். ஆனால் இப்போ என்னென்னா ஃபோனை வந்து சில்ட்ரன்ஸுக்கு நிறைய கொடுத்து பழகிட்டாங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு 6 மாத குழந்தைய வந்து இன்றைக்கி ஒரு ஃபோனை டச் பண்ணி யூடியூப் போட்டு வீடியோ பார்க்குறது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு. இப்போலாம் என்னென்னா டிவியே ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் உட்காந்து பார்க்கணும், கண்ணு பட்டு போகுது. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபோனை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் தான் வச்சு பார்க்குறாங்க. இதனால் குழந்தைகளுக்கு கண் வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுது. ஒரு 1ஆம் கிளாஸ் போகிற குழந்தைய உடனே ஐ டெஸ்ட் பண்ணி கிளாஸ் போட்டு தான் ஸ்கூலுக்கு போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட வேலை சிம்பிள் ஆகணும்னு குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்து எல்லாம் பழக்கிறதுனால இந்த குழந்தைக்கு மைண்ட் செட் ஃபுல்லாக ஃபோனோட கான்செப்ட் தான் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா ஃபோன் இல்லாமல் அவங்க இல்லை, பேரண்ட்ஸ் கூட இல்லாமல் இருக்கிற ஆனால் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்க. பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்குமான மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பே இதனால் வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு. ஃபோனை கொடுத்தா என் குழந்தை யாருக்கிட்ட வேணால் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. முதல்ல குழந்தைங்க அடுத்தவங்ககிட்ட போகிறோம்னா ஐயோ 10% அப்படின்னு பயப்படுறது போய் இன்றைக்கி அவங்க ஃபோன் வச்சுன்னா அவங்ககிட்ட நான் போகிறேன். சாக்லேட் கொடுத்து ஒரு குழந்தைய வான்னு கூப்பிட்றதுக்கிட்ட இன்றைக்கி ஒரு ஃபோனை கொடுத்து குழந்தைய கூப்பிட்டு வச்சு கொண்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஃபோனில் அடிக்ட் ஆகுறதுனால அவங்க மென்டல் ஃபுல்லாமே அது அவங்களுக்கு வேறு மைண்ட் செட் எதுலேயுமே போகிறது. நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறோம்னா கூப்பிட்றோம்னா கூட அவங்களுக்கு ஃபோன்லேருந்து அதுலேருந்து வெளியே வர்றது அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு 2-3 டைம் கூப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அது வரைக்கும் ஃபுல்லாக ஃபோனில் தான் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கலாகவும் இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா ஃபோனில் தான் கேம் விளையாடணும், வீடியோ பார்க்கணும், இதாக இருக்குன்னு தவிர மற்ற கீழே இப்போ நம்ம இதெல்லாம் இருக்கும்போது சண்டே கூட இருக்க மாட்டோம். எங்கோ ஒரு பக்கம் பசங்களை ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டு விட்டு அந்த கட்டு 10 இடத்துல சுற்றுவோம். ஆனால் இப்போ வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட ஒரு குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக பழகி விளையாட மாட்டேங்கிறது. ஒன்றுக்கும் ஃபோனு ஆளாளுக்கு நான் ஒரு ஃபோனில் பார்க்குறது, நீ ஒரு ஃபோனில் பார்க்க, இந்த மாதிரி தான் அவங்க
ஹாய் மேம், என் பேர் மதுரா. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன். நான் எஸ்என்எஸ் காலேஜ்லேருந்து வரேன். இப்போ எனக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இப்போ வெளியெல்லாம் போய் விளையாடாமல் பசங்கள்லாம் கேமு, ஃபோனு அதெல்லாம் பார்த்து ரொம்ப மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் தருவீங்க? அதை பற்றி எப்படின்னா, இப்போது டெக்னாலஜி வந்து நல்லதுக்கும் உதவுது, கெட்டதுக்கும் உதவுது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் கேட்டு அந்த மாதிரி வந்து நடக்கிறது குழந்தைங்க. நிறைய மோட்டிவேஷன்லாம் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து மொபைலு, லேப்டாப்பு, டிவி அந்த மாதிரி வந்து போகிறீங்க. அது வந்து நல்லதுக்கும் நிறைய வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் அந்த மாதிரி உதவுது. அதுலேயே வந்து நிறைய பேர் அதில் உள்ள நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, அதுலேயே உள்ள கெட்டதையும் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சாப்பாடு ஐட்டமாக இருக்கட்டும், அப்போ உள்ளதெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து விறகடுப்பில் சமைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் சமைக்கும்போது எந்த ஒரு நோய் நொடி, மண் பாத்திரம் அந்த மாதிரி சமைச்சிட்டு இருந்தாங்க. நோய் நொடி இல்லாமல் நல்லா எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தோம். இப்போ வந்து கரண்ட்டை தட்டி விட்டால் எதாக இருந்தாலும் டக்குன்னு 5 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து குயிக்காக பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. நிறைய நம்மளுக்கு வந்து அது மூலியமாகவும் ஏதோ நிறைய நோய்கள் அந்த மாதிரிலாம் வருது. அந்த காலத்தில் உள்ள நம்ம தாத்தா பாட்டி நம்ம அந்த ஓல்டு கல்ச்சர் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். டெக்னாலஜி நல்லதுக்கும் உதவுது, கெட்டதுக்கும் உதவுது. அதுலேயே அடிக்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க. அது மூலியமாக வந்து நல்ல டெவலப் ஆகி நல்ல மேலே போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் என்ன எடுத்துக்கணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வேண்டாததை நம்ம விட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா நம்மளும் சேஃபாக இருந்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால, ஃபோனு, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்ம மைண்ட் அண்ட் பாடி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு 1 hour மட்டும்தான் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஃபோனாக இருந்தாலும், மொபைலாக, கம்ப்யூட்டராக இருந்தாலும் ஸ்க்ரீன் டைமே ஒரு 1 hour தான் யூஸ் பண்ணுற மாதிரி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலே நம்ம பாடி, மைண்டு எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம ப்ரொடக்டிவிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நமக்கு வந்து வேறு எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸு எல்லாமே வந்து கர்டைல் ஆகி நம்ம வந்து நல்ல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, நம்ம அகடமிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல யூஸ் ஆகும். நம்ம வந்து இந்த மொபைலில் யூஸ் பண்ணுற டைமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு வெறுமே நல்ல திங்கிங், எந்த கேஜெட்ஸும் இல்லாமல் திங்க் பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு நல்ல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு வந்து நல்லா ஸ்டடி பண்ண முடியும், நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வர முடியும். அதே மாதிரி அந்த இது பண்ணோன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்குள்ளேயும் போகும். அப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போகும்போது நமக்கு வந்து இந்த மொபைல் டைமே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். நம்மளுடைய நல்ல ஹெல்த்தி ஹேபிட்ஸு, ஃபுட் ஹேபிட்ஸு எல்லாமே வந்து இந்த ஒரு மொபைல் வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். அதனால நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மொபைல் டைமை வந்து 1 hour தான் மேக்ஸிமம் அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நைட் டைமில் நைட்டு ஒரு 8 to morning 8 மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொண்டு வந்து அப்புறம் அன்னெசரி ப்ரௌசிங் எல்லாமே கம்மி பண்ணிடும். அப்படி பண்ணால் வந்து நமக்கு எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அகாடமிக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.